இந்த நாளுக்கான தலைப்பு The Lord is sun and shield. The Lord is sun and shield. தேவன் நமக்கு வெளிச்சமும் கேடகமாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை. பாதுகாப்பு இல்லாமல் நமக்கு வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வெளிச்சம்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சகல இயற்கையையும் கனிவளத்தையும் பயிர்கள் வளர்த்து கொடுத்து நாட்டை செழிப்பாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இந்த வெளிச்சமாய் நாம் அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கை அது தேவனோடு கூட இணைய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கு. சங்கீதம் 84 சங்கீதத்தில் 11 வசனத்தை நாம் பார்க்கும்போது தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். 9 வசனம் சொல்வது எங்கள் கேடகமாகிய தேவனே என்று சொல்லி இங்கே பார்க்கிற காரியம் சூரியனும் கேடகம் தேவனாயிருக்கிறார். சூரியன் தேவனால் படைக்கப்பட்டது. சூரியன் அதனது நேரத்திலே அது உதயமாய் அஸ்தமிக்கிறது. அதனாலே பயிர்கள் வெளிச்சத்திலே வளர்கின்றன, நாடு செழிப்பை காண்கிறது. நமக்கும் பகலிலே நம்முடைய வேலைகளை செய்வதற்குரிய பலனை பெறுகிறோம். தேவன் கேடகமாக இருக்கிறார் என்றால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் அவரில் இருக்கும்போது அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். அந்த பாதுகாப்பிலே நாம் வளருவோம்.